ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை குறித்து உங்கள் மத்தியிலே பேசுவதற்காக நான் மிகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்திலும் கூட ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம், அதை குறித்து அந்த வசனத்தில் உள்ள சில காரியங்களை குறித்து உங்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேசுவதில் நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தை. பிரகாசிக்கிறது அப்படின்னா என்ன? எழும்பி பிரகாசிக்கிறது அப்படின்னா என்ன? பிரகாசிக்கிறதுனா முதல்ல என்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்திலையும் கூட பிரகாசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு பொருள் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னா அது தானாகவே பிரகாசிக்க முடியாது. ஒரு பொருள் பிரகாசிக்கணும்னா அதுக்கு மேலே ஏதோ ஒரு ஒளி அடிக்கணும். ஏதோ ஒரு ஒளி அடித்தால்தான் அந்த பொருள் பிரகாசிக்க முடியும். இப்போ சொல்லப்போனால் நீங்கள் அநேகர் நகை கடைக்கு போயிருப்பீங்க. அங்கே இருக்கிற நகைகளெல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும், கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பார்க்குறதெல்லாம் வாங்கணும், இது எல்லாத்தையுமே வாங்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம சபதரித்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்? அந்த பொருள் ரொம்ப பிரகாசிக்கிறது. அப்போ அந்த பொருள் ஏன் பிரகாசிக்கு? அந்த பொருள் தானாக பிரகாசிக்கலை. அங்கே இருக்கிற வெளிச்சம் அந்த தங்கத்தின் மேலே பட்டு அது பிரகாசிக்கக்கூடிய தன்மைக்கு வருகிறது. தங்கத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு இருட்டறையில் பாருங்கள், நீங்கள் அங்கே கடையில் பார்த்த வெளிச்சம் அங்கே இருக்காது. அப்போ என்ன? அந்த தங்கத்துக்கு மேலே ஏதோ ஒரு ஒளி அடிக்கிறதுனால தான் அந்த தங்கம் பிரகாசிக்கிறது. இதை விட இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனால், நீங்கள் திருமண வீட்டுக்கு கிளம்புவீங்க. பெண்கள் மிக திருமண வீட்டுக்கு கிளம்பும் பொழுது ஆபரணங்களை போடுவீங்க, நகைகளை போட்டுக்கொண்டு கிளம்புவீங்க. நீங்கள் வீட்டில் நீங்கள் அதை போட்டு போகும் பொழுது திருமண வீடுகளில் போய் பார்க்கும் பொழுது அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அந்த பொருள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ரொம்ப இந்த பொருள் போட்டதுனால பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே பொருளை நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டறையில் பிரகாசிக்காது. இப்போ என்ன? அந்த பொருள் மேலே ஏதோ ஒரு வெளிச்சம், ஒரு ஒளி, அந்த ஒளி அந்த பொருள் மேலே அடிக்கிறதுனால தான் அது பிரகாசத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போது ஒரு பொருள் பிரகாசிக்க வேண்டும் என்றாலே ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. ஒரு சாதாரண பொருள் பிரகாசிக்கிறதற்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுது. அப்போ நம்ம பிரகாசிக்கணும்னா, இப்போ நான் பிரகாசிக்கணும், நீங்கள் பிரகாசிக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஒளி தேவைப்படுது. அந்த ஒளி உங்களுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் பிரகாசிக்க முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும், தேசத்தை அசைக்கிறவர்களாய் மாற முடியும். அப்போ உங்களுக்கு ஒரு ஒளி தேவைப்படுது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டாம், நான் உன் மேலே உதிச்சிருக்கிறேன், நான் ஏன் ஒளியை உன் மேலே செலுத்திக்கிட்டே இருப்பேன், நீ பிரகாசிக்கிறவனாய் மாறி விடுவாய். ஹல்லேலூயா. அதனால் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். இப்போது ஆதியாகமத்துக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்.
தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிற்று. இப்போ இதை அந்த 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கும். இங்கே 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார்னு வரும். 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தாராம். 2வது வசனத்தில் ஆவியானவர் வந்துருந்தார். அப்போ தேவம் திரித்துவமான தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இங்கே 1வது வசனத்தில் வேதத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே அங்கே தேவன் வந்து விடுகிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வருது. 2வது வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு 2வது வசனத்தில் ஆவியானவர் வந்துருந்தார். அப்போ இங்கே கிறிஸ்து வரணும். ஏன் கிறிஸ்து வரணும்? இங்கே எல்லாம் வெறுமையாக இருக்குது, ஒழுங்கின்மையாக இருக்குது, ஆவியானவர் அசைவாடி கொண்டு தான் இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உண்டானது ஒன்றும் அவராலே உண்டாயிருக்கிறது, அவராலே அன்றி வேறு எதுவுமே உருவாகலை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கே எல்லாம் நேர்த்தியாக அதினதின் இடங்களில் இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து அங்கே வர வேண்டியிருக்கு. ஏசப்பா அங்கே வந்து நிற்க வேண்டியிருக்கு. முதல் வசனத்தில் தேவன் வந்திருக்கிறார், 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார், 3வது வசனத்தில் அந்த வாசித்தீங்கன்னா தெரியும், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்போ நம்ம பைபிளில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று இருக்குல்ல. இப்போ பொது மொழிபெயர்ப்புலையோ ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கட்டும், வெளிச்சம் இருக்கட்டும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இங்கே நான் வந்திருக்கிறேன், தேவனாகிய கர்த்தர் நான் வந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனும் வந்திருக்கிறாரு. இங்கே எல்லாம் இதுக்கப்புறம் தான் சிருஷ்டிக்கப்பட போகிறது. அதினதின் இடங்களில், அதினதின் ஸ்தானத்தில், அதினதின் இடங்களில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்க போகணும்னா என் குமாரன் இங்கே வரணும், என் குமாரன் வந்து இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்ட்டு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லப்பட்டது. வெளிச்சம் இருக்கட்டும், கிறிஸ்து இங்கு வரட்டும். 4வது வசனத்தில் தான் வெளிச்சம் நல்லது, அல்லேலூயா, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் அப்படின்னு வருது. அப்போ 3வது இடத்துலங்க வெளிச்சமாக வந்திருக்கிறது யாரு? இயேசுநாதர், அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது யோவான் 1:9 உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அதுதான் இயேசு என்கிற ஒளி. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு சொல்றாருன்னா, இப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கக்கூடிய ஒளியாகிய கிறிஸ்து இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க பண்ண அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு வெளிச்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த வெளிச்சம் வந்ததுனால யாராயிலும் ஒரு மனிதர் பிரகாசிச்சிருக்கிறாங்களா, பிரகாசிக்க முடிஞ்சிருக்கிறதா அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, அப்போஸ்தலர் 26:13 மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். அல்லேலூயா. இங்கே சவுலாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், நான் ராஜாவே, மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ சூரியனை விட அதிக பிரகாசமான ஒளி யாரு? இங்கே பவுலை தொட்டது யாரு?
இங்கே பவுலிடத்திலே வந்து பிரத்யட்சமாய் வெளிப்பட்டவர் யாரு? கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஒளியில, அந்த ஒளியின் வெளிச்சத்தில், அந்த ஒளியில பவுல் தொடப்பட்டதுனால தான் இன்னைக்கு பவுல் ஒரு பிரத்யட்சமான ஒரு பெரிய சீடராக இருக்கிறார். பெரிய நிலைக்கு வந்தார். புறஜாதிகள் மத்தியில் அவர் செய்த ஊழியங்கள் பெரியது. ஏன்னா இவரை தொட்ட ஒளி சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான வெளிச்சத்தை உடைய ஒளி, கிறிஸ்துவாகிய ஒளி, கிறிஸ்துவாகிய தேவன், கிறிஸ்துவாகிய இயேசு இவரை தொட்டதினாலே இவர் பெரிய நிலைக்கு வந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கு, நான் வந்திருக்கிறேன்ப்பா, நான் உனக்குள்ளே வந்துட்டேன்ப்பா, உன் இருதயத்துக்குள்ளே வந்திருக்கிறேன்ப்பா, நீ எழும்பி பிரகாசிக்கலாம், நீ எழும்பி ஓடலாம், இந்த தேசத்தில் நீ ஒரு நட்சத்திரங்களை போல காணப்படலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ரெண்டாவது பாருங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் யார்? அவர்தான் கிறிஸ்து. அல்லேலூயா. ஏசப்பா அன்னைக்கு உலகமே இருண்டு கிடக்கு, உலகம் முழுவதும் இருளாய் இருக்கிறது, மரண இருள் சுற்றி நிற்கிறது. மரண இருளின் தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒளியாகிய கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டார். அவர் வந்த பின்புதான் ஒரு பெரிய வெளிச்சமே வந்தது. அவர் வந்த பின்புதான் ஒரு பெரிய மீட்பு வந்தது. அவர் வந்த பின்புதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. அதனால ஏசாயா 9:2 எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 9:2 இருளிலே நடக்கிற ஜனங்கள், அங்கே எப்படி இருக்கு? இருளில் இருக்கும் ஜனங்கள். இங்கே ஏசாயா 9:2 இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சுன்னா அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் கிறிஸ்து. என் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு நிறைவில்லாமல் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடையாமல் இருக்கிறேன் அப்படின்னா நம்முடைய குறைவுகளையும் நம்முடைய நிறைவில்லாமல் இருக்கிற வாழ்க்கையை நிறைவு செய்கிறவர் கிறிஸ்து. அவர் தான் நம்மை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவன். சங்கீதம் 104:30 பார்த்தீங்கன்னா, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். அல்லேலூயா. பூமியின் ரூபத்தையே புதிதாக்குகிறாராம். ஆவியானவர் அங்கே வந்து நிற்கிறார், பிதா இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய வெளிச்சத்தை, தம்முடைய குமாரனாகிய ஒளியை பிதா அங்கே 3வது நபராக நிறுத்துகிறார். திருத்துவத்திலே 3வது நபராக நிறுத்துகிறார். அதற்கப்புறம்தான் அதினதின் ஸ்தானத்தில் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுது. அதைத்தான் சங்கீதம் 104:30 சொல்லுகிறார், நீருடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். இப்போ என்ன சொல்ல போனால், பிதா சித்தம் கொள்ளுகிறார், வார்த்தை வடிவம் கொடுக்கிறது. குமாரனாகிய கிறிஸ்து வடிவம் கொடுக்கிறார், வடிவம் கொடுக்கிற மாதிரி பேசுகிறார். அவர் வார்த்தையான கிறிஸ்து வடிவம் கொடுப்பதற்காக பேசுகிறார். ஆவியானவர் சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. இங்கே பிதா ஒன்று தெரிவு செய்கிறார். பிதா ஒரு சித்தம் கொள்கிறார். ஒரு பொருள் வரணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரியாக தான் இருக்கணும், ஒரு டிசைனிங், அதை பிதா சித்தம் கொள்ளுகிறார். அப்போ அவர் கொள்ளுகிற சித்தத்தின் பிரகாரமாக நடக்கணும். அப்போ கிறிஸ்துவாகிய இயேசு, வார்த்தையான இயேசு பேசுகிறார், ஆவியானவர் அதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. இதுதான் திரித்துவமான தெய்வத்தினுடைய ஒரு மகிமை. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 4:11 எடுத்து வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 4:14 வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. அப்போ உண்டானது எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்டவைகள் எல்லாமே கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாயிருக்கிறது. அப்போ ஒரு ஒளி,
உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி யார்? அவர்தான் கிறிஸ்து. அவர் என்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையை அவரால் பிரகாசிக்க பண்ண முடியும். அந்த ஒளிக்குள்ள நம்மை புகுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஒளிக்குள்ள, அந்த செட்டையின் நிழலுக்குள்ள நம்ம உள்ளே போய் இருக்கணும். அந்த அப்பந்தான் அந்த ஒளி நம்ம மேலே அடித்து கொண்டே இருக்கும். நம்ம அந்த ஒளி நம்ம மேலே அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நம்முடைய முகம் பிரகாசித்து கொண்டு இருக்கும். நம்முடைய முகம் ஒரு நாள் வெட்கப்படாது. இந்த தேசத்தில் நம்ம தனியாக தெரிவோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா மலைக்கு மேலே நம்ம இருக்கிறோம், ஒளி நம்ம மேலே அடித்து கொண்டே இருக்கிறது. அந்த கிறிஸ்துவாகிய ஒளி நம்ம மேலே அடித்து கொண்டே இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நம்ம மேலே அடித்து கொண்டே இருக்கிறார். அதனால் நம்ம பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியில், இந்த உலகத்தில், நீங்கள் வாழ்கிற பகுதியில் எத்தனை மனிதர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பாங்க, எத்தனை மனிதர்கள் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களால பிரகாசிக்க முடியுதா? அவங்களால பிரகாசிக்க முடியலை. ஏன் பிரகாசிக்க முடியலை? அவங்களுக்கு ஒளி இல்லை, வெளிச்சம் இல்லை, சரியான வெளிச்சம் அவங்க மேலே படலை. ஆனால் பாருங்கள், அதே பகுதியில் தான் நீங்கள் இருப்பீங்க, அதே பகுதியில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் இருக்கும், உங்கள் மேலே ஒரு பிரகாசம் இருக்கும். நீங்கள் தனியாக தெரிவிங்க. இது கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இது தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறவர்கள், இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு எல்லாரும் சாட்சி சொல்லுவாங்க. ஏன்? உங்கள் மேலே ஒரு ஒளி அடித்து கொண்டே இருக்கிறது, உங்கள் மேலே ஒரு பிரகாசம் வீசிக்கொண்டே இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையில் நான் பிரகாசிக்கணும்னா ஒளி எனக்கு தேவைப்படுது. அந்த ஒளி தான் கிறிஸ்து. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி. நான் வந்துட்டேன்ல, நீ எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, அந்த ஒளியாகிய நானே வந்திருக்கிறேன், நீ எழும்பி பிரகாசி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். அது மாத்திரமல்ல, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சு. இனிமே ஒரு நாளும் இருள் வராது. அல்லேலூயா. இருளுக்குள்ளே நம்ம புகுத்தக்கூடாது, வெளிச்சத்துக்குள்ளே நம்ம ஓடி அவருடைய சட்டைகளுக்குள்ளே நம்ம ஒளிந்து கொள்ளணும். அந்த வெளிச்சத்தை அனுதினமும் பார்க்கணும். நான் எப்படி பிரகாசிக்க முடியும் அப்படின்னா, காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து செபிக்கிறவர்களாக நம்ம மாறணும். வேதத்தை நன்றாய் வாசிக்கணும். நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுவாங்க, வேதத்தை வாசிச்சியா அப்படின்பாங்க. வாசிக்கிறது அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர், அதுதான் வாசிக்கிறது. வேதத்தை படிக்கணும், வேதத்தை உட்கொள்ளணும். வேதம்தான் நமக்கு உணவு. அதை ஒரு மனிதன் எவ்வளவாய் உட்கொண்டு இருக்கிறானோ, எவ்வளவாய் அதை உணவாய் உட்கொண்டு இருக்கிறானோ, அவனுடைய முகத்தில் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அவனுடைய முகத்தில் ஒரு பெரிய பிரகாசம் அடித்து கொண்டே இருக்கும். அந்த மனுஷன் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அவன் தனியாக தெரிவான். ஏன்னா அவன் மேலே ஒளி இருக்குது. அந்த ஒளி பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அந்த ஒளி அவனை வாழ வைக்கும். அந்த ஒளி அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டுட்டு வரும். அதனால் சொல்கிறேன், காலையில் முடிந்த பட்சம் அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் என்னை தேடுகிறவனை கண்டடைவார்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவருடைய முகங்கள் பிரகாசமடையும் என்று தேவன் சொல்லுகிறார். அதனால் சங்கீதம் 121:1 சொல்கிறது, அவர் சங்கீதம் 121:1 கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நான் பார்ப்பேன், அவர் எனக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது நம்ம காலையில் எழுந்து அவருடைய முகத்தை பார்க்கணும். எனக்கு ஒரு ஒளி தேவைப்படுது. இன்றைக்கி நான் இந்த பூமிக்கு நான் காலையில் எழுந்து என்னுடைய பற்பல வேலைகளுக்காக நான் கிளம்ப போகிறேன். ஆனால் உங்கள் வெளிச்சம் இல்லாமல் என்னால் நடக்க முடியாது. உடைய வெளிச்சம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உடைய தீபம் என்னுடைய கால்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அப்போது அனுதினமும் காலையில் நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து செபித்து கொண்டே இருக்க தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கொண்டே இருப்பார். ஒரு நாளும் நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. அதனால் அதிகாலையில் அனுதினமும் எழுந்து நம்ம செபிக்கிறவர்களாய் மாறணும். வேதத்தை நன்றாய் வாசிங்க, வேதத்தை நேசிங்க, அதையே சுவாசமாய் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும்
ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தையாச்சும் நீங்கள் படிச்சுட்டு வெளியே போங்க. உங்கள் முகம் பிரகாசிக்கிற முகமாய் மாறும். நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. அதனால் அனுதினமும் தேவனை தேடுங்கள், தேவனுடைய வசனத்தை நாடுங்கள், அவரையே நீங்கள் நோக்கமாய் நோக்கி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த செய்தியின் வாயிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். உங்களுடைய முகத்தில் தேவனுடைய வெளிச்சத்தை அடித்து கொண்டே இருப்பார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்தப்பா நேரலையின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சுதந்திர தகப்பனே, நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சே, 20 ஆண்டுகள் ஆயிடுச்சே, 25 ஆண்டுகள் ஆயிடுச்சே, என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியலையே என்று ஆண்டவரே மனபாரத்தோடு மனக்கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. உங்கள் வெளிச்சத்தை அந்த பிள்ளைகளுடைய முகத்தில் அடித்து கொண்டே இருங்கப்பா. அப்பா, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறதல்லவா ஆண்டவரே. அதுபோல இந்த பிள்ளைகளை பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. எந்த மனுஷனையும் உங்களால் பிரகாசிக்க பண்ண முடியுமே ஆண்டவரே. சோதரன் தகப்பனே, இந்த நேரலையில் அப்பா சோதரன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே. அப்பா சோதரன் எழும்பி ஓடணும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மேன்மைகள், உயர்வுகள், தாளந்துகள், கிருபைகள் எல்லாம் வந்து அடையணும் ஆண்டவரே. அப்பா சோதரன் தகப்பனே, நீங்கள் சொன்னீங்களப்பா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே. அதுபோல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான அபரிமிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறட்டும்ப்பா. இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் மாறட்டும். கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேலே உதிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா சோதரன் தகப்பனே சோதரம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் சிரசின் மேலே இருந்ததினாலே ராஜா எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்தார் என்று நெகேமியா சொன்னார். அதுபோல அப்பா தயவுள்ள கரம், அந்த தயவுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசின் மேலும் தங்கி தாபரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.